ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வார வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வார நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் நாம் ஜூன் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார நட்சத்திர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் என்று எடுத்துக் கொள்கிற போது இந்த வார ராசி பலன்களை நாம ஜெயா தொலைக்காட்சியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய கணபதி டிவியில நம்ம வார நட்சத்திர பலன்களை சொல்லுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த வாரம் எப்படி துவங்குகிறது என்று பார்த்தால், கடக ராசியிலே பூசம் நட்சத்திரத்திலே இந்த வாரம் துவங்குகிறது. இந்த வாரம் நிறைவடைவது துலாம் ராசி விசாக நட்சத்திரத்திலே நிறைவடைகிறது. இந்த சந்திரனுடைய பயணம் என்பதுதான் தினபலன் சொல்வதற்கும் வார பலன் சொல்வதற்கும் மிக மிக அவசியமான விஷயங்கள். அதுபோக மற்ற கோச்சார நிலைகளையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம். இந்த மாதத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்க்கிற போது இந்த வாரத்திலேயே நீங்க பாருங்க, இந்த மாதத்தில் எப்படி இருக்கு, வாரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். புதன் பகவானுடைய நிலையும் வக்கர நிலையிலே இந்த ரிஷபராசிக்கு வந்தாச்சு. அதை போல ஏற்கனவே சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இப்ப சந்திர பகவான் கடக ராசியிலே இந்த வாரத்திலே தன் பயணத்தை துவக்குகிறார். பிறகு தனுசு ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். மகர ராசியில் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் வக்கர நிலையிலே கூடியிருக்கிறார்கள். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே போல மீன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார், அங்காரகன் அமர்ந்திருக்கிறார். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை இந்த வாரம் இறைவனுடைய ஆணைப்படி இந்த நவக்கிரகங்கள் நடத்தி தரப்போகிறார்கள் என்று நாம் காணப்போகிறோம். அன்பர்களே, நீங்க நலமா இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய உடலும் உள்ளமும் நலமாக இருப்பதற்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கொரோனா தாக்குதலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவிலே உலக அரங்கம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்திலே நமக்கு உதவி என்பது நம்முடைய குலதெய்வம் என்பதை மனதிலே பதிய வையுங்கள். தினந்தோறும் உங்கள் வீட்டிலே விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடுங்கள். உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வழிபடுங்கள். பெற்ற தாய் தந்தையை வழிபடுங்கள். மனசால கும்பிடணும் தாய் தகப்பனை. குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இந்த வழிபாடுகள் என்பதும் விநாயகர் வழிபாடும் எல்லையில்லாத ஆற்றல்கள் உடையது. அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன், அப்படி வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எந்த ஆபத்து இருந்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். நாம் கடந்த பதிவுகளில் பேசுகிற போது நம்முடைய மாத பலன்கள் மற்றவையெல்லாம் பேசுகிற போது கூட, நாள் பலன்கள் பேசுகிற போது கூட, சில சமயம் வார பலன்கள் சொல்கிற போது கூட நிலநடுக்கம் போன்ற விஷயங்களை பேசியிருந்தோம். சென்ற வாரத்திலே அது குறித்த தகவல்கள் குஜராத் பகுதியில் சில இடத்துல நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னாங்க. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சுட்டிக்காட்டி இருந்தோம். அதே போல இப்பொழுது நம்ம பார்த்தோமானால் இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்கள் என்பதை நாம் சொல்ல போகிறோம். அருள் கூர்ந்து கவனியுங்கள். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம் என்பது மருத்துவர்களை, மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அஸ்வினி தேவர்கள் பேர், மருத்துவத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் மருத்துவர்கள் பிறந்தால் அவர்கள் கைராசி மருத்துவர்களாக விளங்குகிறார்கள்.
ஒரு நோய் குணமாக வேண்டும் என்று சொன்னால் அஸ்வினி நட்சத்திரத்திலே பெறக்கூடிய சிகிச்சை அற்புதமான பலன் தருகிறது. அப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நீங்கள் இந்த வாரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் அதிகமாக இருக்கும். உங்கள் தைரியத்தினால் பல விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் சாதிக்க முடியும். சந்திர பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திலே இருக்கிறார். இது என்ன ஆகும்னா பலருக்கு ஊர் மாற்றத்தை ஏற்படும். சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழல், அங்கே வாழக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது தரும். தாயாருடைய உடல் நலத்திலே சிலருக்கு சில கவலைகள் இருக்கும். அவருடைய உடல் நலத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை நீங்கள் போக்க வேண்டும், நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். சிலருக்கு அம்மாவுடைய மனசுல சில வருத்தங்கள் இருக்கும். பெத்த பிள்ளை நம்மளை சரியா கவனிக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். தாயாரிடம் மனது விட்டு பேசுங்கள். உலகத்திலே உயர்ந்த உறவு, தொப்புள் கொடி உறவு தாயாருடைய உறவு. அதற்கு இணையாக எந்த உறவும் கிடையாது. ஆகவே இந்த தாயை நீங்கள் இந்த வாரம் போற்றி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். புதன் பகவானும் வக்கர நிலையிலே இருக்கிறார் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இந்த வாரத்துல மாணவர்கள் தங்களுடைய கல்வியில அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங்ல உயர்ந்த கோர்சஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க சில குழப்பங்கள் இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய தேர்வுகள் நடக்குமா நடக்காதா, கால சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்ற ஒரு வருத்தமும் ஒரு குழப்பமும் இந்த வாரம் அதிகம் தலைவரித்து ஆடும் என்பது தெரிகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதிக்கு 2ஆம் இடத்திலே இருப்பதனால் எப்படியாவது தன வருமானத்தை தருவார். சிலருக்கு வேலையிலே சில சுணக்கத்தை உருவாக்கி தருவார்ங்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயரதிகாரியை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த வாரம் என்பது உங்களுக்கு நன்மைகள் அதிகம் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வழிபடணும். ஓம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லணும். இது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா நன்மையும் தரும். வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபத்தை தரும். பரணி நட்சத்திர அன்பர்களே, பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இப்பொழுது இந்த சுக்கிரனுடைய வீட்டின் மீது அமைந்திருக்கிறது. ரிஷபராசியின் மீது சுக்கிர பகவானுடைய குரு பகவானுடைய பார்வை அமைந்திருக்கிறார். நீங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்களுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருக்கிறதே, அது மேஷ ராசியில வருகிறது. ஆனால் நட்சத்திரத்திற்கு அதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கிர பகவான். பரணி, பூரம், பூராடம் 3க்கும் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்பொழுது குரு பகவான் பார்வையிடுகிறார். அந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா, அதுவே உங்கள் வாழ்க்கையிலே இப்ப நன்மையை பெறும். ஆனால் எதிர்பாராத பல மாற்றங்கள் இந்த வாரம் உங்க வாழ்க்கையில் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே ஒரு மாற்றம். பெண்களுக்கு தாங்கள் எதை ரகசியம் என்று புதைத்து வைத்தோமோ, எது வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைத்தோமோ அந்த விஷயங்கள் தெரிந்து விடுமோ என்ற ஒரு பயம். ஆகவே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலோ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குமானால், உங்கள் பேச்சினாலோ உங்களுடைய செயலினாலோ ஒரு சிக்கல் இருக்குமானால், இளம் பெண்களாக இருந்தால் தந்தையிடமும் சகோதரிடமும் தெரிவித்துக் கொள்வதும், திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவனிடம் வெளிப்படையாக மனது விட்டு பேசிக் கொள்வதும் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சிலருக்கு இந்த நெருப்பு தெழும்பு படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் தென்படுகிறது. ஏதாவது வீட்டுல காபி போட்டு இருப்பீங்க, திடீர்னு தவறி நம்ம மேல கொட்டும், அந்த இடம் சூடாகி போயிடுறது, அந்த மாதிரி பாதிக்கப்படுகிறது. இப்படி ஏதோ ஒரு வகையில சிறுகாயங்களோ பெருங்காயங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால பரணி நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வியாபாரத்திலே புதிய சிந்தனைகளை நீங்கள் புகுத்துவீர்கள். வியாபாரம் மீடியமா தான் நடக்கும், அது இந்த காலகட்டம் என்று நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இது மீடியமா தான் இந்த வாரம் வியாபாரம் நடக்கும். பேச்சுல மட்டும் இந்த வாரம் கோபத்தை காட்டக்கூடாது. ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இருக்கிறது, கோபத்தை காட்டக்கூடாது. தந்தை வழி உறவுகளோடு சிலருக்கு பங்காளி பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் வரும் என்று தெரிவதனால் அந்த விஷயத்தில் நீங்க அமைதியா போங்க.
இந்த வாரம் நவக்கிரகங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தால் எல்லா விஷயத்திலும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் சாதிக்க முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்திலே நீங்கள் காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். காமாட்சி அம்மனை மனதால் நினைத்து வழிபடுவது நவக்கிரகங்களின் நல்லாசியையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆகவே இந்த வாரம் பரணி நட்சத்திர அன்பர்கள் காமாட்சியை வழிபடுங்கள், தொட்ட காரியங்கள் துணக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே முருகப்பெருமான வழிபடும். மூவிரு முகங்கள் போற்றி, முகமொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி என்று அந்த முருகப்பெருமானை வழிபடுகிறோம். இந்த வாரம் அப்படி நீங்க வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமான் அவர்தான் கார்த்திகை செல்வன், கிருத்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் இல்லையா முருகப்பெருமான்? 6 தாமரை பூக்களின் மீதாக சிவபெருமானுடைய அக்னி பொறிகள் வந்து விழுந்தன. அதிலிருந்து 6 குழந்தைகள் பிறந்தன. இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தார்கள் கார்த்திகை பெண்கள். 6 குழந்தைகளையும் ஒன்றாக வளர்த்தார்கள் கார்த்திகை பெண்கள். 6 குழந்தைகளையும் அணைத்துக் கொண்டார் பார்வதி தேவி. அவர் 6 முகனாக மாறி போனார். அந்த 6 முகனை நீங்கள் வழிபட வேண்டும். இந்த வாரம் நீங்கள் வழிபட நம்முடைய 6ஆம் அறிவு அதிகம் வேலை செய்யும். இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவானோடு சேர்ந்திருக்கிறார். தொற்று நோய்கள் நம்மை சூழக்கூடாது. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தொற்றுக்கள் அதிகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நான் சொல்லக்கூடியது தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அக்கம் பக்கத்திலே இப்பொழுது தொற்றுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அந்த தொற்றுக்கள் நமக்கு பரவக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வீட்டையும் நம்மையும் நாம் சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் மிக அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல நல்ல உதவி, மனித நேயம் இப்ப பாப்பீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப பாப்பீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சிக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நட்புகள் வட்டாரத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே சால்வாக தொடங்கும். புதுசா வீடு வாங்குற யோகமும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப வரும். இப்ப என்ன பிரச்சனை வரும்னா, கண்களில் சிலருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப பிரச்சனை வரும். அப்ப கண்களை நீங்க தூய்மையா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மனைவி வீட்டாருக்கும் உங்களுக்கும் இடையிலே சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கும். மனைவியுடைய சகோதரனை கண்டாலே பிடிக்காது, பார்த்தாலே ஒரு கோபம் வரும். மாமனாரை பார்த்தா பலருக்கு கோபம் வரும். சினிமாவில் வில்லனை பார்த்துற மாதிரி பார்ப்பாங்க. அந்த கருத்து வேற்றுமை என்பது கட்டிய மனைவியை பாதிக்கும். இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இல்லையே, என்னுடைய அப்பாவும் என்னுடைய கணவரும் எனக்கு மனசு கஷ்டப்படுதேன்னு என்று மனைவி நினைக்கக்கூடிய சூழல் உங்கள் இல்லத்திலே இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு உறவுகளை சீராக்கிக் கொள்ளுங்கள். அதனால இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள், மாணவர்கள், கிருத்திகை நட்சத்திர மாணவர்கள் கல்வியில நல்ல கருத்தூன்றி படிக்க வேண்டிய வாரம் இது. நல்ல படிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விடுமுறை நேரம் விடாதீங்க. சில பாடங்களை திரும்ப திரும்ப படிப்பதும் புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதும் இப்பொழுது உங்களுக்கு மிக அவசியம். எதிர்காலத்தில் உதவும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆறுமுகன் வழிபாட தினமும் செய்து கொண்டே வாருங்கள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் உருவாகும். பெண்கள் தங்கள் உடல் நலத்திலும் மனநலத்திலும் அக்கறை அதிகப்படுத்துகிறார். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, ரோகிணி நட்சத்திரம் என்பது உச்ச நட்சத்திரம். சினிமாவில் சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி இந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தின் அதுதான் நமக்கு உச்சம் எல்லாம் பார்க்கிறோம். ரிஷபராசியெல்லாம் சந்திரன் உச்சமடைகிறார் நமக்கு தெரியும். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல மூளை பலம் இருக்கும். மூளை பலத்தினாலே வாழ்க்கையில பல விஷயத்தை சாதிக்க முடியும். ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு கணக்கில் புலியா இருப்பாங்க. பல்வேறு விஷயங்கள்ல எந்த துறையை தொட்டாலும் அதிலே நல்ல மதிநுட்பம் இருக்கும். ஆனால் அந்த மதிநுட்பத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள். எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்களா? இல்லை.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களா என்று பார்க்கிறேன். அப்படி இல்லை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை. அதை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். வெற்றி கண்ட மனிதரெல்லாம் புத்திசாலியும் இல்லை. அப்போ ஒரு சாமர்த்தியம் வேண்டி இருக்கிறது இல்லையா? இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே உங்கள் செயல்பாடுகள்ல நீங்க என்ன பண்ணணும்னா, வெற்றியை நோக்கி உங்களுடைய பெயரும் வெற்றியை அள்ளித்தரும். இந்த காலகட்டங்களில் நீங்க தண்ணீரை வீணாக்க கூடாது. பலர் இந்த வாரத்தில் நிறைய தண்ணீரை வீணாக்கினீர்கள். வீணாக்க கூடாது. பொதுவாகவே ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தண்ணீரை வீணாக்க கூடாது. வீணாக்கினால் உங்கள் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும். அதே போல தாயாருடைய உடல்நலத்திலே பிரச்சனை வரும். எப்பெல்லாம் நீங்கள் தண்ணீரை வீணாக்குகிறீர்களோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மனநலத்திலே சில பாதிப்பு வரும். அது அலுவலகத்திலேயோ குடும்ப வாழ்க்கையை வச்சோ வெளி உலகத்திலேயோ உங்களுக்கு மன பாதிப்புகள் வரலாம்ன்றது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நீங்க தண்ணீரை வீணாக்க கூடாது. தண்ணீர் தானம் வழங்கலாம். யாருக்காவது நீங்க குடிநீர் வாங்கி கொடுக்கலாம். பழைய காலத்துல வீடுகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு முதல்ல குடிப்பதற்கு ஒரு செம்பு நிறைய தண்ணீர் கொடுப்பார்கள். அந்த பண்பாடெல்லாம் தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழர் பண்பாடுகளில். ஆகவே தண்ணீர் தானம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர் வியாபாரிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சில மனக்குழப்பங்கள் நீங்க புதிய வியாபாரம் செய்யலாமா வேண்டாமா, பழைய வியாபாரத்தை தொடரலாமா என்று சொல்லலாம். சிலர் குழப்பம் இருக்கும். பழைய வியாபாரத்தையே தொடங்குங்கள். புதிய வியாபார முயற்சிகளை இப்பொழுது செய்ய வேண்டாம். நண்பர்கள் பக்கபலம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நண்பர்களிலே கயவாளிகளும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவையாளர்களை அருகிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாதவர்களிடம் நெருக்கத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவி உறவிலே மனைவியுடைய உடல் நலத்திலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டம் என்பது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முத்தான வெற்றிகளை எல்லாம் கொண்டு வந்து தரப்போகிறது. பள்ளிக்கூடம் போகாம பரீட்சைக்கும் எழுதாம பாஸ் ஆக வேண்டும் பிள்ளையாரே அப்படின்னு கேட்ட உங்க பிள்ளைகள் இப்ப கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதாமலே இப்ப பாஸ் ஆயிருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு. இந்த காலகட்டம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்லது ஒரு காலகட்டம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி சொந்தங்களினால் பல்வேறு நன்மைகள் ஏற்படும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். உங்கள் இல்லத்திலே மழலை ஒலி கேட்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையும். எல்லா வகையான முன்னேற்றங்களும் தேடி வரக்கூடிய நல்ல வாரத்திலே நீங்கள் விடாமல் வழிபட வேண்டிய இந்த வாரத்திலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கு நீங்கள் பராசக்தி வழிபாடை செய்யணும். இந்த வாரம் முழுவதுமே ஒவ்வொரு நாளுமே ஓம் பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி என்ற மந்திரத்தை இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் மிக அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த முன்னேற்றம் கிடைக்க போகிற தகவல்கள் வந்து சேரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சகோதர வகையிலே நல்ல செய்திகளை கொண்டு வந்து தருவார். சகோதர வகையில எதிர்பார்க்கிற நல்ல தகவல்கள் இருக்கும். நான் என்னுடைய சொந்த ஊர்ல வேலை தேடுறேன், எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. சொந்த ஊர்ல வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். நான் எதிர்பார்க்கிற நில விஷயத்துல எனக்கு அனுகூலம் கிடைக்குமா, ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த விஷயம் சரியாக அமையுமா, நான் சொத்து வாங்கலாமா, எனக்கு அனுகூலமாக அமையுமா அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து விஷயம் அனுகூலமாக அமையும். என்னது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு பகவான் மிருகசீரிட நட்சத்திரத்தில் தான் இப்ப இருக்க. மிருகசீரிட நட்சத்திரம் என்பது நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அமிர்தமான நட்சத்திரம். ஆனால் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப கிரகணம் மிருகசீரிட நட்சத்திரத்துலதான் நடந்திருக்கு. இந்த கிரகணம் வருவதற்கு முன்பாகவே நாம் சொல்லியிருந்தோம், பூமியில பல இடங்களில் நிலநடுக்கங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும், கவனமா இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள்
தங்களுடைய உடல் நலத்திலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை மனதில் இந்த வாரம் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்க ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் மனைவியுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சகோதரியுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் தந்தை வழி உறவுகள் அதுல விட்டு கொடுத்து போகணும். தந்தையாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அரசு விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான கிரிட்டிசிசம் ஆபத்துல முடியும். இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய ஜாதகத்திலே இப்ப என்ன ஆகுதுன்னா ராகு சூரியனுடைய சேர்க்கை, ராகு பகவான் மிருகசீரிட நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கு. தைரியமா சில விஷயம் பேச வைக்கும். பேச வச்சு சிக்கல் வந்துடக்கூடாது. ஏன்னா கேதுவுடைய பார்வையும் இப்பொழுது பதிந்திருக்கு. வம்பு வழக்குகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் என்று தெரிவதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளாக இருந்தால் கூட சிலருக்கு இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவர்கள், பொதுமக்களுக்கு உதவக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது நல்ல பெயரும் புகழும் நீங்கள் பெறுவீர்கள். காவல்துறையை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க, ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தங்களுடைய உடல் நலத்திலும் தங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிலுமே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உலக அளவிற்கு பொருந்தும். இந்த காலகட்டம் என்பது 8ஆம் இடத்திலே இப்பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவானும் சனி பகவானும் கூடியிருக்கிறார்கள். நீங்கள் மிதுனராசி மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் இப்பொழுது எதிரிகள் விஷயத்திலே கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் எதிர்பார்க்காத பல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மொத்தத்திலே இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நல்ல வாரமாகவே அமையும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் பச்சையம்மன். பச்சையம்மனை வழிபடணும். வழிபட எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனைவியுடைய மனநலம், உடல் நலம் ரெண்டுலையுமே அக்கறை எடுத்துக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கடத்தர தோஷமுடைய நட்சத்திரம். ஏற்கனவே மனைவியுடைய சாபத்தை பெற்றவர்கள், பூர்வ ஜென்மங்கள்ல மனைவியை சரிவர நடத்தாதவர்கள். பல திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களை பார்த்தோம்னா இவர்கள் என்ன செய்தாலும் மனைவிக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து மாறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். மனைவியுடைய மனதை திருப்திப்படுத்த முடியலையேன்னு பல திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சொல்வது உண்டு. பல இடங்களில் திருவாதிரை நட்சத்திரத்து அன்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, இவரும் பெரியவராக இருப்பார், இவங்க மனைவிக்கும் 60 வயதை தாண்டியவராக இருப்பார், பிள்ளைகள் வளர்ந்து பெரிய லெவலில் இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்ப தலைவர் நீங்க திருவாதிரை நட்சத்திரமா இருந்தா அவங்க பிள்ளைகளோ மனைவியோ ஒட்டுதல் இல்லாமல் இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு சாவுக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட பிறர் உங்கள் மீது அன்பு காட்டவில்லையே, நீங்களும் அப்படி இருந்துடக்கூடாது. கட்டிய மனைவி மீதும் பெற்ற பிள்ளைகள் மீதும் நீங்கள் அளவு கடந்த பாசம் செலுத்தணும். எவரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? உள்வினை உளுத்து வந்து ஊட்டும் என்ற சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லி இருக்கிறது இல்லையா? அப்படி நாம் முன் ஜென்மத்திலே மனைவிக்கு செய்த துரோகம், அவரை நடத்திய விதம் இப்பொழுது மனைவியாக யார் வந்திருந்தாலும் நமக்கு பாதிப்பு கிடைத்தார். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த கடத்தர தோஷத்தை புரிந்து கொண்டு இல்வாழ்க்கையிலே அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட கனவுகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். எதை செய்தாலும் அழகாக செய்யணும். ஒரு பெரிய பதவியை எதிர்பார்ப்பது, பெரிய விஷயங்களை நடத்தி தர வேண்டும், எப்படியே நடத்திடணும் நீங்க முயற்சி எடுக்கிற போதெல்லாம் உங்களுக்கு சில ஆபத்துகள் வரும். லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அழகாக எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு வரைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் தந்தையாருடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே போல உங்களுடைய தைரியம் மிகுந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். வம்பு வழக்குகள் வந்தால் நீங்கள் விலகிச் செல்வது உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள்
சந்திக்கக்கூடிய சில நபர்களுக்கு நோய் தொற்று இருக்கக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய காரணம் இருப்பதால் எப்பொழுதும் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது கூட பல திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. போதுமான முகக்கவசம் அணிந்து கொள்வது, கையுறை அணிந்து கொள்வது, போதுமான இடைவெளி விட்டு பிறருடன் பழகுவதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது அவசியம். இந்த நடைமுறைகள் நமக்கு நன்மைதானே. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சொத்து சுகம் அமையும். எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சொத்து சுகம் வந்து சேரும். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இப்போ திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். அவர்களுக்கு குறிப்பிட்ட கல்லூரியில சீட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கிடைக்க போகிற நல்ல தகவல்கள் எல்லாம் இப்ப வந்து இந்த காலகட்டம் என்பது வியாபார ரீதியாக சில முன்னேற்றமான தகவல்கள் உங்களுக்கு வரப்போகிறது. குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம். உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் பெருக நீங்கள் நடராசரை வழிபட வேண்டும். அது மிக முக்கியம். அதுலயும் நடராச 10 ஸ்லோகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாடல்களை வாசிக்கணும். நடராச 10 பாடல்களையும் நீங்கள் வாசிக்கணும். நடராஜரை வழிபட வழிபட திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நலங்களும் கூடி வரும். அதை மனசுல வச்சுக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் வர எல்லாம் அல்ல ஆருத்ரா நாயகன் அனுக்கிரகம் புரிய போகிறார். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையில நீங்க எப்போ ஜெயிக்கணும்னாலும் உங்களுக்கு என்ன தேவை? ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா குரு அருள் வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த உலகை நமக்கு காட்டிய மாதா இருக்கிறாளே, அவள்தான் முதல் தெய்வம். அம்மா சொல்லலைன்னா அப்பாவை கூட நமக்கு தெரியாது. இரண்டாவது தெய்வம் நம்முடைய தந்தை, பெற்ற தந்தை. நமக்கு இந்த உயிரை கொடுத்தானே, உடலை கொடுத்த தாய், உயிரை கொடுத்த தந்தை இரண்டாவது தெய்வம். மூன்றாவது தெய்வமாக நாம் அறியக்கூடியது குரு இல்லையா? அந்த குரு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறோம். குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் குரு அனுக்கிரகம் வேண்டும். பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தாலும், உங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களாக இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும் குருவை வழிபட வேண்டும். குருவை வழிபடாத வித்தை பாழ். அதை புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே குருவை வழிபடணும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மகான்களை வழிபடுங்கள். எப்பொழுதுமே மகான்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்க பக்கத்துல ஏதாவது சித்தர் பீடம் இருந்ததுன்னா அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சித்தர் பீடத்துக்கு போயிடணும். குழந்தையானந்த சுவாமிகளை வழிபடுவது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை தரும். மதுரையில இந்த அரசரடியில் இருக்கும் குழந்தையானந்த சுவாமிகளுடைய கோயிலுக்கு சென்று அவரை வழிபடணும். நீங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றிகள் அதனால கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்வான செய்திகள் உண்டு. சேமிப்பின் மீதும் எப்பவுமே ஒரு நாட்டம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கும். ஒரு இடத்துல நகையை வாங்குவீங்க, இன்னொரு இடத்துல நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல நகையை வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுவீங்க. எப்படி பொருளாதார நடவடிக்கைகள் உங்களுக்கு இருக்கும். பல பேர் வங்கித்துறையில பணியாற்றி கொண்டிருப்பீர்கள். பொருளாதார தொடர்புடைய துறைகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எப்படியோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது வாழ்க்கை. இந்த வாரம் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஆனா என்ன அன்பாக இருந்தாலும் கணவன் மனைவி இடையிலே சில நேரம் பிரிவோ, சில நேரம் உங்கள் கருத்திலிருந்து லைஃப் பார்ட்னருடைய கருத்து மாறுபட்டு கொஞ்சம் ஒரு சில பிரிவுகளோ சில வருத்தங்களோ வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எப்படிப்பட்ட ராமனாக இருந்தாலும் கூட சீதையை பிரிந்திருந்தார் என்ற செய்தி நமக்கு தெரியும். அப்படி இந்த புனர்பூச நட்சத்திரத்தை அன்பர்கள் வாழ்க்கையில் சில சமயம் கணவன் மனைவி பிரிவு உத்தியோக நிமித்தமாக கூட வந்து விடுகிறார். இந்த வாரத்தில் உங்கள் அன்பு பிள்ளைகள் வெளியிலே முன்னேற்றம், எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். வேலை சம்பந்தப்பட்ட தகவல்கள், என்ன தகவல் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அற்புதமான தகவல்கள் வந்து சேரும். நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா 7ஆம் இடத்துல சனி. நீங்களும் தூய்மையா இருக்கணும். உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் தூய்மையாக இருங்கள் என்று சொல்றாங்க. நகைக்கண்களில் அழுக்கு இல்லாமல், கால்களில் அழுக்கு இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள. புறம் தூய்மை நீரான மையம், அதையும் பார்த்துக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகள், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் புகழ் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கூடி வரும்.
நீங்க எந்த வகையான கலைஞர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். பல கலைஞர்கள் கேட்கிறாங்க, நாங்க எவ்வளவோ உழைக்கிறோம், அப்படி உழைத்தாலும் எங்களால முன்னுக்கு வர முடியலையே அப்படின்னு கேட்கிறீங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல தடை இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்க முடியும். இன்னும் நம்முடைய கணபதி டிவியிலேயே நாம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் நிகழ்ச்சி கொடுத்துட்டு வரோமே, அதுல கலைகளில் வெற்றி பெறுவதற்குரிய பரிகாரங்களை சொல்லி இருக்கிறோம். அதை பார்த்து செய்யணும். எப்படி வாரணாசி பலன்கள் சொல்றோமோ அதே மாதிரி நம்ம கணபதி டிவியில தினந்தோறும் நல்ல நேரம் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு தேதியுடைய நல்ல நேரம், உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய எளிய அற்புதமான பரிகாரங்களை சொல்கிறோம். அந்த பரிகாரங்கள் உங்களை விண்ணளவு உயர்த்தும். அப்படித்தான் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரம் கலைகளிலே உங்களுக்கு உயர்ந்த வாய்ப்புகள் கூடி வரும். இந்த கலைகளில் யாருக்கு தடை இருந்தாலும் நம்முடைய கணபதி டிவியில வரக்கூடிய நல்ல நேரம் நிகழ்ச்சிகளிலே கலைகளில் வெற்றி பெறக்கூடிய பரிகாரத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். அதை தேடி பார்த்து பின்பற்றுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். ஏழை எளியவர்களுக்கு முடிந்தவரை நீங்கள் உதவுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாரம் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுக்கு நன்மைகள் பெறுக. இந்த வாரத்தில் நீங்கள் ரெங்கநாதரை வழிபட வேண்டும். ஸ்ரீரங்க ரெங்கநாதனை வழிபட வேண்டும். ஓம் ரெங்கநாதரே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இருங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறையும் சொல்லுங்களே, நன்மைகள். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையட்டும். பூசம் நட்சத்திர அன்பர்களே, பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றமான தகவல்கள் எல்லாம் இந்த வாரம் வரும். ஒரு மனச்சலனம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்க மனசுல அடிமனசுல சில பயங்களும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் பலருக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு. எந்த வகையான கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கால பைரவரை வழிபடுங்கள். கால பைரவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் யால இயக்கிய சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராணிநாத கால பைரவம் பஜே என்று கால பைரவரை இன்னைக்குமே இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் வழிபடணும். அது கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கால பைரவர் வழிபட்டு பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவு உன்னத நிலைக்கு வர முடியும் பாருங்க. இந்த வாரத்திலே உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே சில நல்ல தகவல்கள் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த தகவல்கள் வந்து சேரும். அவர்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் விலகக்கூடிய சூழல்கள் உருவாகும். சகோதரர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு இஎன்டி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுடைய எதிரிகள் தொல்லை இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். சாப்பாட்டுல பூசணிக்காயை சேர்த்துக்கிடணும். இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இப்ப பூசணிக்காயை சேர்த்துக்கிடணும். நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை தங்கள் ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். ஓம் கால பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை தினமும் நீங்கள் 108 முறை சொல்லி வாருங்கள். இந்த வாரம் முழுவதுமே மிகச் சிறந்த வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் உருவாக கால பைரவர் அனுக்கிரகம் புரிவார். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரம். ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணத்துல பிரச்சனை வருது சார், ஆயிலியத்து மாமியார் ஆச்சந்தியிலேன்னு சொல்றாங்களே, ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தால் பிரச்சனை வரும் சொல்றாங்களே, என்னெல்லாம் கேட்கிறார்கள். இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒத்து வராத விஷயம். ஆயிலியத்தை சேர்க்காதீங்க, மூலத்தை சேர்க்காதீங்க, விசாகத்தை சேர்க்காதீங்க, கேட்டையை சேர்க்காதீங்க. கேட்ட நீங்க எல்லா நட்சத்திரத்தையுமே சொல்லிடுவோம். தோஷம் சொன்னால் எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டு, இந்த நட்சத்திரத்திற்கு என்று மட்டும் இல்லை. மிகப்பெரிய ஜோதிட பாடல்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றியும் சொல்கிற போதும் அந்த நட்சத்திரத்துடைய முடிவிலே ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். நம்ம சாதகமா அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறது, முன்னால சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸை பார்க்க மாட்டோம். இப்படியெல்லாம் இருந்தால் இந்த பாதிப்பு வரும் என்றுதான் சொல்லியிருப்பார்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் பாதிப்பு என்று எந்த ஜோதிட கணிப்பிலும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறது. வீணாக ஆயில்ய நட்சத்திரத்துக்கு
பெண்களை ஒதுக்குவது என்பது மகா பாவம். அப்படி ஜோதிட சாஸ்திரம் சொல்லல. மூட நம்பிக்கைகளை ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஆதரிப்பது இல்லை. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை ரீதியா ஒரு குழப்பம் வரும். இந்த வேலையில நம்ம இருக்கலாமா, இல்ல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வரும். உதாரணமாக, நீங்களே நீர் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க. தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தொழிலாக கூட நீங்கள் தொழிலில் பணியாற்றுகிறீர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கம்பெனிகள் இப்ப சில பாதிப்புகள் இருக்கும். இந்த வேலை நமக்கு நிலைக்குமா, வேற வேலை மாறலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கூட போவார். உங்க கம்பெனியிலேயே பல மாற்றங்களை இப்பொழுது செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வாரம் பிறப்பது என்பதை இந்த நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது என்பதை மனதிலே கொள்ளுங்கள். வேலை மாற்றம் என்பது உங்களுக்கு முந்தின நட்சத்திரத்தில், பூசம் நட்சத்திரத்தில் தான் இந்த வாரம் பிறந்து பிறகு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வருகிறது. ஆகவே ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரத்திலே சில மனக்குழப்பங்களை சந்திப்பீர்கள். இரண்டாவது நாள், முதல் நாள் பூச நட்சத்திரம், 25ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்தின் போது சில மனக்குழப்பங்கள் வந்து விலகும். சகோதர ஒற்றுமை என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் அதுல நல்ல வாரம். மனைவி வழி சொந்தங்களுடைய உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனாவசிய மன பயங்களை விட்டுவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றிகள் பெருகும். இப்பொழுது சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாகவும் இந்த வாரம் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ஓம் சூரியனே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் நீங்கள் 100 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் பெருக எல்லாம் அல்ல இறைவன் அனுக்கிரகம் புரிய போகிறார். மகம் நட்சத்திர அன்பர்களே, மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான வாரமாக பிறக்கிறது. ஜூன் மாதம் 24ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமான காலகட்டம். மகம் நட்சத்திரத்துக்காரர்கள் விநாயக பெருமானை எப்பொழுதுமே வழிபடணும். இந்த வாரம் துவங்குவதே சதுர்த்தியில துவங்குது. 24ஆம் தேதி சதுர்த்தி. நீங்கள் மறவாமல் உங்கள் வீட்டில விநாயகர் பூஜை பண்ணணும். இது மிக முக்கியம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயக பெருமான சொல்கிறோம். இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலையிலே நாம் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இப்பொழுது விநாயக பெருமான வழிபடணும். நல்ல வெற்றிகள் தேடி வரும் உங்க வாழ்க்கையில். இந்த வாரம் முழுவதும் வெற்றி நிறைந்திருக்கும். முதல் நாள் சதுர்த்தி, நல்ல பயன்படுத்திக்கோங்க. விநாயக பெருமானுக்குரிய அற்புதமான திதிய இந்த வாரம் முழுவதுமே விநாயகருடைய ஸ்லோகங்களை சொல்லுங்கள். தினந்தோறும் வரை வழிபடுங்கள். 25ஆம் தேதி 26ஆம் தேதி காலையிலையும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி நல்ல வெற்றிகள். ஒரு 27ஆம் தேதி நல்ல வருமானம். 28ஆம் தேதி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 29ஆம் தேதி பலருடைய ஆதரவு கிடைக்கும். இந்த வாரத்துடைய இறுதியில் பாத்தீங்கன்னா பல்வேறு வெற்றிகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். பிள்ளைகள் வழியில சில மனத்தாங்கல்கள் உங்களுக்கு இருக்கு இல்லையா? பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த செல்லக்கிளி நாளை வரும் கச்சேரிக்கு உங்க மைண்டுக்கு தோணுது. நம்ம பிள்ளைகளே நமக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சிலருக்கு வருத்தமா இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் இப்ப நிறைய செலவு செய்வாங்க. அதுலயும் சில வருத்தங்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டின சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்க இப்பொழுது நிறைய சம்பாதிக்க தொடங்குவார்கள். நீங்க வாழ்க்கையை பார்த்த விதமும் அவர்கள் பார்க்கக்கூடிய விதத்திலும் எப்படி வித்தியாசத்தை காண்பீங்க. அவங்க என்ஜாய்மெண்ட் தான் லைஃப். நேற்று என்பது கடந்து போனது, நாளை என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை, இன்று நான் வாழ்ந்து பார்க்க போகிறேன் என்ற கொள்கையுடையவர்களாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு அருமையான முறையில் வேலை அமைய போது மகம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நிறைய கவலை இருக்கு மனசுல.
நல்ல வேலை அமையுமா அமையாதாங்கிற ஒரு கவலை இருக்கு. இப்ப நல்ல வேலை உங்களுக்கு அமையும். இந்த டஸ்ட் அலர்ஜி சிலருக்கு ஏற்படும், அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எப்பவுமே இந்த டஸ்ட் அலர்ஜி, பிபி தொந்தரவு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். நல்ல பிராணாயாமம் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். டஸ்ட் அலர்ஜி எல்லாம் காணாம போயிடும். மூச்சு பயிற்சிக்கு அப்படி ஒரு சக்தி. மகம் நட்சத்திர நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிலர் புதியதாக இப்பொழுது வாகனங்கள் வாங்குவீங்க, 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இப்போ உண்டு. சகோதரர்கள் விஷயத்துல மட்டும் விட்டு கொடுத்ததாக போகணும். புதுசா சொத்து வாங்குறதுல எச்சரிக்கையா இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நடத்துறவங்க கூட இப்ப உங்களுக்கு பிசினஸ் நடத்துறதுக்கு ஆட்கள், உங்க கட்டுமான தொழிலுக்கு இப்ப ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்கும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க சேஃப்டி மெஷர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிலருக்கு இந்த கட்டுமான தொழில் செய்ய இடத்துல கட்டடங்கள் இடிஞ்சு விழுவதோ வேறு வகையான ஆபத்துகளோ வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால உங்களோட பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இப்ப மிக முக்கியம் அது. இந்த காலகட்டம் என்பது கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு. அவங்களிடம் இருந்த சிக்கல்கள், ஊசலாட்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு எல்லையில்லா நன்மைகள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி கணபதி. சக்தி கணபதியை வழிபடுங்கள். ஓம் சக்தி கணபதியே நமஹா என்ற மந்திரத்தை தினமும் 444 முறை சொல்லுங்கள். தினமும் 444 முறை சொல்லணும் சக்தி கணபதி மந்திரத்தை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். நான் சொல்வதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அப்படியே பின்பற்றுங்க. நல்ல வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். மகம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே பூரணத்துவம் பெற எல்லாம் வந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும். பூரம் நட்சத்திர அன்பர்களே, பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சியை தரப்போகிற வாரம் இந்த வாரம். உங்களுடைய நட்சத்திர நாதனோடு இப்பொழுது புதன் பகவான் இணைந்திருக்கிறார். மதன கோபால யோகம். புல்லாங்குழல் ஊதுவார கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுதே கோபியர் சூழ்ந்திருப்பார்கள். கோபியர் கொஞ்சம் ரமணான அவரை சொல்றோம். இப்போ மதன கோபால யோகம் இருக்கிறது. இந்த மதன கோபால யோகம் நன்மையை தருமா தீமையை தருமாங்கிறது அடுத்தது. முதல் விஷயம், திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கூடி வரும். இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இப்படி ஒரு கவலை இருக்கு, எனக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கிறதே, நான் என்ன செய்வது? லாக்டவுன் பீரியட்ல பலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வைத்த திருமணங்களை எல்லாம் தள்ளி வச்சிருக்கிறாங்க இல்லையா? எளிமையான முறையிலே பலர் அருமையாக திருமணத்தை முடிச்சுட்டாங்க. விமர்சையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு காலச்சூழல். இந்த திருமணம் தடைப்பட்டிருக்கிறதே இந்த கவலை இருக்கக்கூடியவர்கள் ஒருபுறம், உங்களுக்கு எளிமையான முறையிலே திருமணத்தை நடத்துவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதே நேரத்தில் உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சிலருக்கு கடுமையான உடல்நல பாதிப்புகள் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதனால உடல் நலத்தில், வீட்டு பெரியவங்களுடைய உடல் நலத்தில் பூரம் நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக அதீத அக்கறை எடுத்துக்கணும். இந்த மதன கோபால யோகத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த யோகம் என்பது யோகம், யோகம்ங்கிற தமிழ் பொருள் அல்ல. யோகம் என்பது தமிழ் வார்த்தையாக இருந்தால் யோக் என்ற ஒரு வடமொழி சொல்லுடைய அடிப்படையிலே நம்ம இதை பார்க்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்துல. அப்படின்னா 2 கிரகங்களுடைய இணைவுன்னு அர்த்தம். நம்ம அருந்தமிழில் இணைவு என்றுதான் சொல்லணும். யோகம் என்ற வார்த்தையை நம்ம தவறுதலா பயன்படுத்துறோம். தமிழில் இல்லாத வார்த்தைகள் உலக அளவில் கிடையாது. பிற மொழிகளில் இல்லாத வார்த்தைகள் தமிழ்ல உண்டு. புண்ணியம் என்ற வார்த்தைக்கு போய் ஆங்கில மொழியில் அகராதியில் நம்ம தேடி எடுக்கணும், வார்த்தைக்கு பொருள் கண்டுபிடிக்க முடியாது. சொர்க்கம் என்று சொல்லி விடுகிறோம். அந்த பாவ புண்ணியம் சொல்கிறோமே, பாவத்தை சொல்லிடுறோம், புண்ணியத்துக்கு இங்க போய் வார்த்தை கண்டுபிடிக்கிறது ஆங்கிலத்தில். பிற மொழிகளில் இல்லாத அற்புதமான வார்த்தைகள் அரும் தமிழ்ல உண்டு. மிகச்சிறந்த வார்த்தைகள் தமிழ்ல உண்டு. இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, பூரம் நட்சத்திர அன்பர்கள் வீட்டு பெரியவர்களுடைய உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேற்றமும் மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நீங்க காண போறீங்க.
சிலருக்கு மனநோய் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மனநோய் இருக்கிறவங்க வீட்டுல அந்த பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். என்கிட்ட ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்திருந்தார். அந்த பெண்ணுக்கு இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்து விட்டது. அவர் சொன்னாரு, இந்த பெண்ணுக்கு 23 வயதுக்கு 17 வயது இருக்கிற போது உங்களை பார்க்க வந்தேன். என் மகளுக்கு பூரம் நட்சத்திரம். அப்ப நீங்க சொன்னீங்க என்னுடைய மகளுக்கு மனநோய் இருக்கிறது என்று சொன்னீர்கள். எனக்கு உங்க மேல கோபம். என் மகள் நல்லா பேசுறா, நல்லா படிக்கிறா, டாப் ரேங்க் வாங்கிக்கிட்டு இருக்கா அவருடைய படிப்புல. அப்படிப்பட்ட பெண்ணை போய் நீங்க சொல்லிட்டீங்களேன்னு உங்க மேல எங்களுக்கு கோபம். நானும் என் கணவரும் உங்களை பார்த்துட்டு போயிட்டோம். ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிகிறது என்னுடைய மகளுக்கு ஒரு மனநோய் இருக்கோங்கிற எனக்கு அறிகுறிகள் தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய மகளுக்கு மாதவிலக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், மென்சஸ் ட்ரபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. நான் என்ன செய்வது என்று கேட்டு வந்தார். இந்த மனநோயை ஜோதிட சாஸ்திரம் அடிப்படையிலேயே சொல்லிடுது. அதை இருப்பதற்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரத்தை பண்ணி நிவர்த்தியை பண்ணிடணும். மனநோயை வளரவிடக்கூடாது. சிலருக்கு தனிமையே தாங்காது, சிலருக்கு கூட்டம் இருந்தா தாங்காது, சிலர் எப்பொழுதுமே விரக்தி மனப்பான்மையில இருப்பாங்க, சிலர் எப்பொழுதுமே நெகட்டிவா பேசுவாங்க. எல்லாருமே ஒரு மனக்கோளாறு தான். அதை அவரவர்கள் பாணியில எளிமையான ஜோதிட பரிகாரங்கள் கூட உண்டு பண்ணி செய்யாயிரும். உங்க சுய ஜாதகத்தில் உள்ள பரிகாரங்களை பார்த்து செய்து கொண்டாலும் தப்பிச்சுக்கிட முடியும். இந்த பூர நட்சத்திர அன்பர்கள் சிலருக்கு இப்ப மனக்கோளாறு இருக்கும். அதை பார்த்து நீங்க அழகா சரி பண்ணிக்கலாம். இந்த வாரம் வியாபாரத்துல நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகி நீங்கள் பின்பற்ற வழிபட வேண்டிய கடவுள் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமியை இந்த வாரம் நீங்கள் வழிபடணும். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். தினந்தோறும் அஷ்டலட்சுமியே போற்றி என்ற வார்த்தையை நீங்கள் 60 முறை சொல்லி வர வேண்டும். எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் எல்லாம் அது செய்யும். பூரம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் உருவாக எல்லாம் வல்ல அஷ்டலட்சுமி அனுக்கிரகம் புரியட்டும். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு முன்னேற்றகரமான வாரம். நீங்க சிம்மராசி உத்திர நட்சத்திரமா இருந்தா கூடுதல் கவனம் உங்களுடைய உடல் நலத்தில் எடுத்துக்கணும். ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் பலருக்கு வரும். அந்த நோய்களுக்கு இப்பொழுது நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளணும். சிலர் மருந்தை விட்டுருவீங்க. மருந்தை விடுவதனால் பிரச்சனை வரும். அதை புரிஞ்சுக்கணும். ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அதற்கான முழுமையான ட்ரீட்மெண்ட் அழகா எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ் பாருங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் வேலை விஷயமா பாத்தீங்கன்னா அந்த வெற்றிகரமான செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிலருக்கு புகழுக்கு பங்கம் வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால் உங்கள் செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்கள் கருத்துக்கள் சொல்கிற போது கூடுதல் கவனத்தோடு கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பெண்களுக்கு இப்பொழுது வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் சூழல் உருவாகும். கன்னி பெண்கள் பலருக்கு இப்பொழுது திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். தந்தை வழியிலே நல்ல நல்ல செய்திகள் வரும். அரசாங்க வழியிலே உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படும். அதனால கண்களை கவனமா பார்த்துக்கிடணும். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபடணும் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். ஓம் மாருதியே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 81 முறை நீங்க சொல்லணும். சொல்ல சொல்ல நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நிம்மதியும் உருவாக ஆஞ்சநேயர் அனுக்கிரகம் புரியட்டும். ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரம். இந்த வாரம் துவங்குவதே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில். ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியில இருக்கு. அதுக்கு லாபஸ்தானம் கடகராசி. கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்குகிறது.
இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எப்பொழுதுமே வரதராஜ பெருமாளை வழிபடணும். வரதராஜ பெருமாளை வழிபட நன்மைகள் பிறக்கும். அத்திவரதனுடைய வைபவம் நடந்த போது நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பல தொலைக்காட்சிகளை சொல்லியிருக்கேன், பல யூடியூப் சேனல் உங்களுக்கு பேசியிருக்கேன். நம்முடைய புதிய யுகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், ஜெயா தொலைக்காட்சியில பேசும்போது சொல்லியிருக்கிறேன். அத்திவரதரை வழிபடுங்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களே சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்பொழுது நீங்கள் காஞ்சி வரதராஜ பெருமாளை வழிபடணும். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கேட்டன தருவார் உங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உள்ளூர்ல ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. அது எப்படி சரி செய்வதுன்னு பார்க்க. பிள்ளைகள் வளர்ப்பிலே சில சிரமங்களை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, பையன் ஒண்ணு சொல்லுவாங்க. கல்லூரியில் ஒரு கோர்ஸ்ல நீங்க சேர்க்க நினைப்பீங்க, அவங்களுடைய எதிர்காலம் பற்றி நண்பர்கள் எல்லாம் விசாரிச்சிருப்பீங்க. உங்க நண்பர்கள் உங்களுக்கு அந்த துறை வல்லுநர்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, இந்த படிப்பு தான் படிக்க வைங்க உங்க மகனை மகளை சொல்லியிருப்பாங்க. இப்ப உங்க பிள்ளைங்க வேற கோர்ஸ் பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு எரிச்சல் கோபம் இருக்கும். என் மகன் மகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வருது, புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே என் பிள்ளைகள் தோணும். அவர்களை சரியாக வழி நடத்துங்கள். அன்பாக ஆதரவாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லி நல்ல கோர்ஸ்ல இப்ப சேர்த்து விடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்கள் சமூக வலைத்தள பயன்பாட்டில் கூடுதல் கவனமாக அஸ்தம் நட்சத்திர பெண்கள் இந்த வாரம் இருக்கணும். சமூக வலைத்தளங்களை வீடியோ போடுகிற போது கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பாதிப்பை தந்துடக்கூடாதுங்கிறதையும் கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாதுங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காக கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. குலசேகர ஆழ்வாருடைய பாடல்களை படிக்கணும். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க எப்பவுமே படியாய் கிடந்து முன் பவளவாய் காண்பேரேங்கிறார் குலசேகர ஆழ்வார். திருப்பதி பெருமாளுடைய கோயில்ல படியாய் கிடந்து முன் பவளவாய் காண்பேனேங்கிறார். மீனாய் கிடக்கும் விதியுடையேனாவேனேங்கிறாரு அதை தெப்ப குளத்துல. அப்படி திருப்பதி பெருமாளின் அஸ்த நட்சத்திரக்காரங்க வழிபட்டாலும் பல வெற்றிகள் கிடைக்கும். எழுத்தாளர்கள் புகழ் பெறுவீர்கள், விஞ்ஞானிகள் புகழ் பெறுவீர்கள், வருமானம் உயரும், வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள். ஓம் கஞ்சி வரதனே போற்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கஞ்சி வரதனே போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள், நன்மையெல்லாம் நிகழும். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பல்வேறு திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் ஏற்பட போகிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரத்திலே சுதர்சன பெருமாளை நீங்கள் வழிபடலாம். அது மிக முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சுதர்சன பெருமாளை வழிபடலாம். 24ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரையில் இந்த வாரம் இருக்கிறது. அதுல நீங்கள் சுதர்சன பெருமாளை வழிபடுவது மிக முக்கியம். இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதே போல எப்பவுமே ராமாயணத்தை படிப்பதும் சித்திரை நட்சத்திரத்து அன்பர்களுக்கு பல வெற்றிகள் கொடுக்கும். திருமண தடை இருக்கு வச்சுக்கோங்க. தோள் கண்டார் தோழை கண்டார், தொடுகமல தாழ் கண்டார் தாழை கண்டார், ராமாயண வரிகள் எடுத்து படிக்க. குழந்தை வாக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சுந்தரகாண்டம் படிக்கணும். ராமாயணத்துல சுந்தரன் என்று யாரை சொல்லலாம்? ராமபுரானை சொல்லணும். ஆனால் சுந்தரகாண்டம் எதற்கு பேர் வச்சிருக்கிறோம்? ஆஞ்சநேயர் வரக்கூடிய இடத்திற்கு. அனுமன் தான் சுந்தரன், அழகன். சுந்தரகாண்டம் படிப்பதனால் ஆஞ்சநேயருடைய பெருமைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் தாய் மீது அன்போடு பிறக்கும். சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா தாய்மை பேரு அடைந்தவர்கள் எல்லோருமே இப்ப என்ன பண்ணணும்னா, பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாம் சுந்தரகாண்டம் பண்ணிங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்புல இளைஞர்களுக்கு சிலருக்கு பிரச்சனை இருக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவர்கள் அவசியம் சுந்தரகாண்டம் பண்ணிங்க, நன்மை எல்லாம் நிகழும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்கள்
உங்களுடைய சுய பாதுகாப்பிலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லி வருகிறேன். நடைமுறையிலும் நீங்கள் பார்க்கிறீங்க. அதுல கவனமாக இருந்துக்கோங்க. பெண்கள் தங்களுடைய பணியாற்றக்கூடிய இடத்திலும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வெளியே பழகக்கூடிய ஆண்களிடமும் கூடுதல் கவனத்தோடு பழகுவது இந்த வாரம் நல்லது. அதே போல சிலருக்கு இந்த தோடு அணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காது பகுதிகளில் ஒவ்வாமையினால சிலருக்கு பிரச்சனை வரும். சிலருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெற்றவர்களால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கையில் பல நன்மைகள் நிகழும். தந்தை வழி உறவுகளால் பல்வேறு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு சிலருக்கு வேலை இழப்பு அபாயம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகள் உருவாக சுதர்சன பெருமாளை வழிபடுங்கள். ஓம் சுதர்சனரே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள். நன்மையெல்லாம் நிகழும். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் ஈட்டப் போகிற ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் பலருக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் யாரெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு விடிவு காலமும் பிறகு. உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இப்பொழுது நலமடைவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க சாப்பாட்டில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய லெமன் போன்ற விஷயங்களை நீங்க சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாயகன் ராகு பகவான் இப்பொழுது செவ்வாயுடைய சாரத்திலே இருக்கிறார். அதனால கொஞ்சம் நீங்க துர்க்கையை வழிபடுவதும் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் பெற்றுத்தரும். துர்க்கை வழிபாட தினமுமே செய்யலாம். இப்போ சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்தை பற்றி சில கவலை இருக்கும். என்னுடைய மகன் இருக்கிறான், என்னுடைய மகள் இருக்கிறான், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். இந்த வாரத்துல நீங்க துர்க்கையை வழிபட உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏற்கனவே பணம் கடன் கொடுத்தவர்களுக்கு திரும்ப வராம சிரமப்பட்டவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணினாலும் பணம் திரும்ப கிடைக்கும். புதியதாக யாரும் எந்த சீட்டும் சேர வேண்டாம். இப்ப ஏதாவது சீட்டு சேர்ந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போகக்கூடிய சூழல் இப்பொழுது தென்படுகிறது. ஆகவே அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம். அதுல கவனமாக இருங்கள். சிலருக்கு ஆசன வாயிலே பிறப்புறுப்புகளிலே சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதனால உடல் தூய்மைக்கும் உள்ள தூய்மைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த வாரத்துல வியாபாரிகளுக்கு எதிர்பாராத நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். சக வியாபாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய புதிய பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இப்பொழுது அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சண்டிகை. ஓம் சண்டிகையே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட எல்லாம் வல்ல சண்டி அனுக்கிரகம் புரிவாள். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம். இந்த வாரம் துவங்குவதே உங்களுக்கு சாதகமாக துவங்குகிறது. உங்களுக்கு எதெல்லாம் நல்ல நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் வாரம் துவங்கினால் மகிழ்ச்சி தானே உங்களுக்கு. சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்குவது உங்களுக்கு ஒரு வெற்றி. 24ஆம் தேதி நல்ல தன வருமானம் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வரும். திருமண உறவுகளிலே இருந்த பல பிரச்சனைகள் விலகும். பலருக்கு திருமணம் கைகூடும். உங்கள் பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தியாகும். அடிவயிற்று வலி நிவர்த்தியாகும். வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கும். 25ஆம் தேதி இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 25ஆம் தேதி உங்கள் செயல்பாடுகள் கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன்ல நீங்க கவனமா இருக்கணும். பிறரை பற்றி புரளி பேசக்கூடாது. இந்த 25ஆம் தேதி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நோய் தாக்குதல் இருந்தா
போனால் நீங்கள் சற்று ஒதுங்கி இருப்பது இப்ப மிக அவசியம். 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க துவங்கும். நண்பர் ஒருவர் உங்களுக்கு உதவுவார், பல வெற்றிகளை தேடி வரும். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி வரும். தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பலர் சொந்த ஊருக்கு போய் வாழ்க்கையை நடத்தணும் கூட முடிவெடுப்பீங்க. பலருக்கு புதுசா வீடு வாங்கணுங்கிற ஆசை வரும். 27ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட்டுடணும். அன்றைக்கு தெய்வ வழிபாட்டிற்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். 27ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில அந்தரங்க ரகசியங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதில் நீங்க மிக கவனமாக இருக்கணும். 28ஆம் தேதி ஐயப்பனை வழிபடணும். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும். ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை தரும். விசாக நட்சத்திர அன்பர்கள் அதை செய்து பாருங்கள். ஐயப்பன் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். நண்பர்களோடு அதை பற்றி கலந்து ஆலோசனை செய்வீர்கள். நம்ம புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா நீங்க அதை பற்றி யோசிப்பீங்க. ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் சுய ஜாதகம் அதை ஆதரிக்கிறதா, உங்க ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தாயாருக்கு சில பாதிப்புகள் வரும். அப்படிப்பட்ட காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எஜுகேஷன் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கு விஷயங்களிலே இப்பொழுது நாட்டம் கூடும். இந்த காலகட்டம் என்பது வியாபாரிகளுக்கு வியாபார நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் வெற்றி பெறும். கூட்டு தொழில மட்டும் ஜோதிட ஆலோசனை இல்லாமல் முடிவெடுக்கக்கூடாது. பெண்களுக்கு இது மகத்தான வாரம். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு வாரம். இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக சபரிமலை சாஸ்தாவை மனதார வழிபடுங்கள். ஓம் மணிகண்டனே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்துடைய 2வது நாளிலிருந்து வெற்றிகரமான தகவல்கள் வரும். 25ஆம் தேதியிலிருந்து வெற்றிகரமான தகவல் வரும். பணவரவு 25ஆம் தேதி வந்து சேரும். எதிர்பார்க்கிற நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்ப உறவுகளிலே ஒரு சீரான நிலை எப்பொழுது உருவாகும். பிள்ளைகள் பிரிஞ்சு போறாங்க, என் பேச்ச கேட்கல, கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா நினைக்கக்கூடியவங்க 25ஆம் தேதியை பயன்படுத்தணும். வெற்றிகரமா இருக்கும். 24ஆம் தேதி டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மனசுல ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு டென்ஷன் இருக்கும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கத்தான் வேணும். 26ஆம் தேதி உங்களுடைய உடல் நலத்தில் நீங்க கூடுதல் அக்கறை எடுத்துக்கிடணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் நம்ம மாணவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். வள்ளுவர் மருத்துவத்தை பற்றி அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்கார். ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பேசுகிறார். எப்படி ஒரு நோயை தணிக்க முடியும் என்ற சூட்சும ரகசியத்தை பேசுகிறார். எதுவுமே மேலோட்டமா மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடினார். எது ஆரம்பம், வேறு எங்க இருக்குது அதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகுதான் அது தணிக்கும் வாய் நாடினார். அப்புறம் தான் நம்ம மெடிசன் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மகான்கள் வழிபாடு செய்யணும். மகான்கள் வழிபாடு செய்ய செய்ய எல்லா வகையான நன்மைகளும் உருவாகும். 27ஆம் தேதி புதுசா வீடு வாங்குற ஆசைகள்லாம் உங்களுக்கு பலருக்கு வரும். பூர்வீக இடத்துல ஒரு வீடு வாங்கலாமான்னு கூட நினைப்பீங்க. பூர்வீகத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்ம ஊர்லயே நாம இருந்திருக்கலாம், நம்ம அப்படி இருந்திருந்தா கூட நமக்கு பொருளாதார கஷ்டமெல்லாம் இருந்திருக்காது அப்படிலாம் நினைப்பீங்க. கருடன் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரம் கருடனை வழிபட வேண்டும். கருடன் வழிபாடு என்பது எப்படிப்பட்ட ஆபத்துகளையும் விளக்குகிறது.
இந்த நாகதோஷம் உடையவர்களுக்கெல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு வருகிற போது பலருடைய ஜாதகத்தை பார்த்துதான் நாகதோஷத்துக்கு பரிகாரம் சொல்லணும். நாகதோஷம் இருக்குனாலே திருநாகேஸ்வரம் போயிடுங்க, திருப்பாம்புரம் போங்க, இப்படியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. காளஹஸ்தி போயிடுங்க. அவரவர் ஜாதகத்தில் அதில் ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கும். நட்சத்திர சாரம் அறிந்துதான் பரிகாரம் சொல்லணும். நோய் நிவர்த்தி சாரங்களை அறிந்துதான் அதுக்குரிய பரிகாரங்கள் பேசணும். அப்படி பேசுகிற போது பார்த்துக்கிறேன் பலருக்கு கருடன் வழிபாடு ஜாதகத்தில் சுட்டிக்காட்டு. இந்த கருடனை வழிபட்டால் இந்த நாகதோஷங்கள் விலகுகிறது. இந்த வாரத்தை பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பிசினஸ்ல ரொம்ப சாமர்த்தியமா நீங்க பிசினஸ் ஈடுபாடு காட்டலாம். 7ஆம் இடத்துல புதன் பகவான் இப்பொழுது வக்கர நிலையிலே இருக்கிறார். ஆகவே கஸ்டமர்ஸோட சில கருத்து மாறுபாடுகள் வரும். அந்த கருத்து மாறுபாட்டை நீங்க பெருசுபடுத்திக் கொள்ளக்கூடாது. கஸ்டமர்ஸோடு இன்முகத்தோடு பழக வேண்டிய வாரம். இந்த வாரத்தில் சிலருக்கு எனக்கு பிசினஸ்ல டல் அடிக்கதே நினைப்பீங்க. அப்படிப்பட்டவர்களும் மகான்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் தேடி வரும். கணவன் மனைவி உறவிலே சில கருத்து மாறுபாடுகள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. நீக்கு போக போய் கிடந்துங்க. குடும்ப வாழ்க்கை இல்லைங்களா. வெளி உலகத்துல சிரிச்சு பேசிட்டு வீட்டுக்காரிட்டு கோபமா பேசக்கூடாது இல்லைங்களா. ஒரு நேரம் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா மறுநேரம் அரவணைச்சுக்கிறது தானுங்க வாழ்க்கையில நல்லது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புதியதாக திருமண முயற்சியிலே இறங்கக்கூடியவர்கள் பொருத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பொருத்தம் நான் சொல்வது கட்ட பொருத்தத்தை தான் நான் சொல்லுவேன். ஒருபோதும் இந்த 10 பொருத்தங்கள் விஷயத்தை நான் பிரதானப்படுத்தி பேசுவதில்லை. 10 பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு மேலோட்டமான விஷயம். தின பொருத்த பார்த்தேன், கன பொருத்த பார்த்தேன், யோனி ராசி ராசி எல்லாமே இருக்கட்டுமே. மேலோட்டமா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே 10 பொருத்தத்தை நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய பழக்கம் நம்ம மண்ணில இருந்துச்சாங்கிறதே கேள்விக்குறி. ஆகவே நாம எப்படின்னா கட்ட பொருத்தம் பார்க்கணும். 2 பேருடைய ஜாதகத்தையும் வைத்துக் கொண்டு பொருத்தம் பார்க்கணும். அதோட நட்சத்திரங்களுக்கு மட்டும் பொருத்தம் பார்க்க கூடாது. பல பேர் ஜோதிடத்துக்கு பொருத்தத்துக்கு கேட்டு வரக்கூடியவங்க நம்மள்ட்ட என்ன கேட்கிறாங்க, சார் 2 பேருக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்கா, எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் என்று சொல்லுங்கள். வெறும் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து திருமணமும் பண்ணிடுறாங்க. நாங்க சொல்கிற போய் இருக்கிற நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க. இது பார்த்துட்டா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் வராதுங்கிறது உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இல்ல சார், நாங்க என் மகனுக்கும் மகளுக்கும் பிரச்சனை, என் மகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில பிரச்சனை, மருமகளுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறது. பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து இப்போ 2 பேரும் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா நல்ல பொருத்தம் பார்த்து தாங்க பண்ணினோம் என்றெல்லாம் வரக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். நான் திருமண பொருத்தம் பார்க்கிற போது மிக கவனமா இருக்கிறேன். வெறும் நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. நட்சத்திர பொருத்தத்தை எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் 2 பேருக்கு இடையிலே நட்சத்திர பொருத்தம் அமைந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தெய்வ வழிபாடு நன்றாக செய்யும். நல்ல மந்திரங்கள் சொல்லணும். மந்திரங்கள் சொல்றது மட்டும்தான் வாழ்க்கையில மிக முக்கியமா. அது யாருக்கோ அவர்கள் அதை பார்த்துக் கொள்ளட்டும். நமக்கு வாழ்க்கையுடைய அத்தனை நலங்களும் முக்கியம் தான். அத்தனையிலும் ஈடுபாடு காட்டணும். 2 பேருடைய குணநலங்கள் ஒத்து வருமா, எந்த காலத்துல பிரச்சனை வரும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, 2 பேருடைய தாம்பத்திய ஈடுபாடு எப்படி இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, 3ஆம் நம்மளுடைய தலையீட்டினால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருமா, நல்ல சந்ததிகளுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் தான் ஆராய்ச்சி பண்ணணுங்க ஜாதக பொருத்தத்தை. அப்படித்தான் ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அதை அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் மட்டுமில்லை 27 நட்சத்திரக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திர பொருத்த அட்டவணையெல்லாம் நான் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. இந்த நட்சத்திரங்கள் பொருந்துங்க எங்களுக்கு நாங்க வரன் பார்க்கக்கூடிய இடத்துல சொல்லிடலாங்க. இந்த மேட்ரிமோனியல் இதெல்லாம் கேட்கறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வேணும் கேட்கறாங்க. தயவு செய்து மேட்ரிமோனியல் ஜாதக பரிவர்த்தனை நடத்தக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், புரிந்து கொள்ளுங்கள். பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எது எது என்று நீங்களும் பட்டியலிடாதீர்கள். வரக்கூடியவரிடம் உங்களுக்கு பொருந்தும் நட்சத்திரம் ஜோசியத்தை கேட்டீங்களா, அந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துப்படி வரன் வேண்டும் என்று கேட்காதீர்கள். அப்படி அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதாக நினைத்து அவர்கள் வாழ்க்கையில் தவறாயிடக்கூடாது. வெறும் நட்சத்திர பொருத்தம் உதவாது. அதை தாண்டி ரொம்ப டீப்பான விஷயம் ஜாதகம் என்பது. மேலோட்டமான பொருத்தங்கள் ஒருபோதும் உதவாது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தை அன்பர்கள் ஆகவே இந்த வாரம் திருமண பொருத்தம் பார்க்கிற போது மிக கவனமாக பொருத்தம் பார்க்கணும். சிலருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய வரனை கரம் பிடிக்க நினைப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
மாணவர்களுக்கு கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு மகான்களை வழிபடுங்கள், சித்தர்களை வழிபடுங்கள், எல்லா நன்மையும் வரும். ராகவேந்திரர் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை பெற்றுத்தரும். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய மந்திரத்தை இந்த வாரத்திலே நீங்கள் தினமும் 108 முறை சொல்லுங்கள். நன்மைகள் அதிக அளவிலே பெறும். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் பல மாறுபாடான சிந்தனைகள் மனதிலே தோன்றும். இப்ப நீங்க ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த தொழில வேற மாதிரி மாத்தி செய்யலாமா அப்படின்னு பாப்பீங்க. செய்யக்கூடிய தொழில் எனக்கு போதிய வருமானம் இல்லை, புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு பத்தல, அந்த காலத்துல பத்திச்சு, இப்ப எனக்கு பத்தல, இப்ப நான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாமான்னு தோணும். சிலருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறுவனத்தில் ஆரம்பிக்கலாமான்னு தோணும். ஷேர் புரோக்கிங் மேல சிலருக்கு ஈடுபாடு கூடும். ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சிலர் நினைப்பீங்க. கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகளில் இறங்கலாமா என்று பலர் பார்ப்பீர்கள். இப்படி பல்வேறு எண்ணங்கள் பரிமளிக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் பதவிகளில் இருக்கக்கூடிய பலர் அந்த பதவியே முள்கிரீடமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். வெளியிலேருந்து பார்க்கிறவங்களுக்கு நீங்கள் பூக்களின் மீது அமர்ந்திருப்பதாக தோன்றும். ஆனால் உங்களுக்கு தோன்றும் தலையின் மீது நமக்கு முள்கிரீடம் இருப்பதாக உங்களுக்கு தோன்றும். வியாபாரிகள்லாம் வியாபாரத்தை இந்த வாரம் செய்கிற போது கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு செய்யுங்கள். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலை முடிவு பண்ணணும். நீங்களால் முடிவு பண்ணிடக்கூடாது. அதே போல மாணவர்கள் கல்வி சாலைகளை தேர்ந்தெடுக்கிற போது கவனமா இருக்க. சென்ற வாரம் ஒரு அன்பர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் படிக்கும் போது சார் நான் என்ன கோர்ஸ் எடுத்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் சொல்லுங்க. அவர் ஜாதகத்துல ரொபாட்டிசம் தான், அந்த ரொபாட்டிக் சம்பந்தமா நீங்க படிக்கணும். என்ன இருக்குங்கிறது அவரோட ஜாதகத்துல தெரியும். நான் துறை மாறி எடுத்தால் அது வீழ்ச்சி அடையும். இப்போ ஒரு கிரகம் இதை அடையாளம் காட்டுகிறது என்றால் அந்த கிரகத்திலேயே வெற்றி பெறும் தொழில்கள் இருக்கும், தோல்வி பெறும் தொழில்கள் இருக்கும். இந்த கிரகம் காட்டக்கூடிய தொழில் தானே நினைச்சிடக்கூடாது. அவங்களுடைய காலதேச வர்த்தமானங்களை அடக்கித்தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஒருவருடைய ஜாதகத்துல கார் யோகம் இருக்கு, எப்ப நீ கார் கம்பெனி முதலாளி ஆகிடுவேன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அவருக்கு டிரைவர் ஆகிற அமைப்பு இருக்கா, கார் கம்பெனி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, ஏஜென்சி எடுக்கிற அமைப்பு இருக்கிறதா, அவர் இல்லாவிட்டால் இது சம்பந்தமான பொருள்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதா, கார் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம. அது இல்லாம நீங்க ஒரு கார் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம்னு ஒருத்தர் சொன்னோம்னா அதை ஆரம்பிக்கக்கூடிய மற்ற சாத்திய கூறுகளையும் அந்த ஜாதகத்தில் செக் பண்ணணும். அப்படிதான் அந்த கேட்டை நட்சத்திர அன்பருக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நீங்க இந்த கோர்ஸ் எடுங்கன்னு வேற ஒரு கோர்ஸ் தடுமாறி போயிட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு, சார் இந்த ரொபாட்டிசத்துல தான் சார் எனக்கு ரொம்ப ஆர்வம், அதைத்தான் சார் நான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க எனக்கு இது வேற மாதிரி தவறான ஆலோசனை வந்துருச்சு சார், அதுல கவனமாக இருங்க. முறையான படிப்பை தேர்ந்தெடுத்தவர்கள் தோல்வி அடைவது இல்லை. மிகச்சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கணும். ஒரு கிரகங்கள் பல்வேறு படிப்புகளை காட்டும். அது நம்முடைய காலதேச வர்த்தமானங்களை உள்ளடக்கி, ஜோதிட சூட்சமங்களை உள்ளடக்கி, சார பலத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஜாதகத்துடைய குரு பலத்தை உள்ளடக்கி, புதன் பலத்தை உள்ளடக்கி தான் நம்ம முடிவு எடுக்கணும். அது இல்லாம ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் தோல்வியை கண்டு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நல்ல திறமசாலிங்க, அவர் படிச்சு பெரிய லெவலில் வந்திருப்பாரு, மிகப்பெரிய மனிதராக இருக்க வேண்டியவங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா சாதாரணமா போயிட்டாரு. பலர் சொல்வதை நாம் காதல விழுகிறது இல்லையா, கேள்விப்படுகிறோம். அதுக்கு காரணம் சரியான துறையை அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் போவதுதான். பெற்றோர்களே இதை கவனிங்க. உங்க பிள்ளைகளுடைய சுயஜாதகத்தை பார்த்து படிக்கும் போதே இவங்க என்ன படிப்பு படிப்பாக முடிவு பண்ணுங்க. நீங்க அவர்கள் மீது படிப்பை திணிக்காதீர்கள். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காம போச்சோ அதெல்லாம் அவங்க படிக்கணும்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கு அந்த படிப்பு வாழ்க்கையை உயர்த்துமான்னு பார்க்கணும். ஒருத்தர் உப்பு வியாபாரம் செய்தா ஜெயிப்பாரு, இன்னொருத்தர் நீர் வியாபாரம் செய்தா ஜெயிப்பாரு. மாத்தி செய்தா 2 பேரும் தோத்து போயிருவாங்கய்யா. கவனிச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தங்களை இளமையாக காட்டிக் கொள்வதிலே மிகுந்த விருப்பம் இருக்கும். பெண்கள் தங்களுடைய உடல் நலத்திலே கூடுதல்
கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளணும். பழகக்கூடியவர்களிடம் அதிக எச்சரிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். அலுவலகத்திலே புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். எந்த பெருமாளை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம். மந்திரம் சொல்லணும்னா ஓம் ராமரே போற்றி சொல்லுங்க, ராமராம என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு தேடிவார். மூலம் நட்சத்திர அன்பர்களே, மூலம் நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்களை விடவும் வாழ்க்கையிலே அறிவாற்றலிலே சிறந்தவர்கள். ஞானகாரகன் கேது பகவான். அந்த கேது பகவானுக்குரிய நட்சத்திரங்கள், அதாவது 3 நட்சத்திரங்கள் கேதுவுடைய சாரத்திலே வருகிறது, கேதுவுடைய நட்சத்திரங்களாக வருகிறது. கேது திசைன்னு சொன்னா யாருக்கு முதல்ல கேது திசை வரும்? அஸ்வினி மகம் மூலத்திலே பிறந்தவர்களுக்கு இல்லையா? அப்படி மூல நட்சத்திரத்துக்காரர்கள் என்றைக்குமே உங்களுக்கு இந்த கேது பகவான் நுண்ணறிவை குடிக்கக்கூடியவர். ஒரு நல்ல அறிவு இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த ஆன்மீக ஈடுபாட்டை என்னைக்குமே வளர்த்துக்கணும். நீங்க ஒரு நாளும் அதை குறைவுபடக்கூடாது. நிறைய வம்பு வழக்குகளை வாழ்க்கையில் நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. மூல நட்சத்திரத்துக்காரங்க தப்பிச்சவங்க கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யுது. அதெல்லாம் பூர்வ கர்மாவுடைய தொடர்பு. அந்த தொடர்பே இல்லாமல் இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் பூர்வ கர்மா தொடர்பு இருக்கிறது. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிடணும். பொம்மலாட்ட கயிறை வச்சுக்கிட்டு எப்படி வித்தை காட்டக்கூடியவர், பொம்மலாட்டம் நடத்தக்கூடியவர் கயிறை பிடித்து சுண்டி இழுக்கிற போது அந்த பொம்மைகள் அதற்கு தகுந்தாற் போல ஆடுகிறதோ, அப்படி எங்கே இருந்தோ பொம்மலாட்டம் இறைவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறான். பொம்மைகளாக நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதை மனசுல புரிய வச்சுக்கிட்டா போதும். மூல நட்சத்திர அன்பர்கள், நீங்கள் பூர்வ ஜென்மத்திலே ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஞான மார்க்கத்தை தேடியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல யாருடைய ஜாதகத்துல அந்த குரு சனி சேர்க்கை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அந்த தெய்வீக ஈடுபாடு இருக்கும். அப்படி வளர்த்துக்கிடணும் தெய்வீக ஈடுபாட்டை. இப்ப மூல நட்சத்திர அன்பர்கள் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்க அதிகரிக்க நல்லா இருக்கும். அதே போல இப்போ உங்க உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். இப்போ உலகெங்கும் இந்த கொரோனா பிரச்சனை இருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா? கேது பகவான் தான் கண்ணுக்கு தெரியாத இந்த நுண் கிருமிகளுக்கு காரணம், அந்த வைரஸுக்கு காரணம் அவரு. ஆகவே கேது திசை நடக்கக்கூடியவர்கள், கேதுவுடைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோட தான் இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? நாங்க மாட்டிக்கிடணுமா? யாரும் மாட்டிக்கிட மாட்டீங்க. கேது பகவானை வழிபடுங்கள், நன்மைகள் பெறும். நல்லதை நினைத்தால் நல்லதே பெறும். நம்ம என்னங்க நம்மளோட தூய்மையா வச்சுக்கிடணும். அரசாங்கம் சொல்லுது கையுறை அணியுங்கள், முகக்கவசம் அணியுங்கள், 6 மீட்டர் இடைவெளி விடுங்கள். அதை நம்ம கடைபிடிக்காத வாழ்க்கையில் நன்மையா இருக்கலாங்க. மருத்துவ குழு சொல்கிறது, வல்லுநர்கள் பேசுகிறார்கள், காதுல மட்டும் வாங்க மாட்டேங்கிறோம். முகக்கவசம் அணிந்து கொண்டு அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது முகக்கவசத்தை இறக்கி விட்டுட்டு பல நேரம் பேசுகிறோம். அதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு பிறரை சந்திக்கிற பொழுது முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் நீங்கள் இருக்க வேண்டும். அதுல கூடுதல் கவனத்தோடு இருங்கள். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் தன லாபம் அதிகரிக்கும். அதிக நேரம் ஏசியில இருக்கிறத இப்ப கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணணும். உங்க உடம்புக்கு இப்ப சில்னஸ் ஒத்துக்கூடாது. சில ப்ராப்ளங்கள் அதை கிரியேட் பண்ணும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. நான் சொல்லும் போதே சில புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கரெக்ட், எனக்கு சில்னஸ் ஒத்துக்கிடல, ஏசி கடியிலேயே உட்கார்ந்தேன், தலையில நீர் கொடுக்குது, அப்புறம் எனக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல. ஆகவே இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரத்திலே தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகிற காலகட்டம். வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவிகள் இப்ப கிடைக்கும். சிலருக்கு விரல் நகங்களிலே ஏதாவது சில இந்த பிரச்சனைகள் வரலாம். சில ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில தடுமாற்றங்கள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் என்பதனால் உங்களுடைய பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உயரதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். சிலருக்கு பெண்களை பொறுத்தவரை சிலருக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது தலை நோக்கும். அதுல பொதுவான கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பேரிச்சம்பழத்தை நீங்கள் உணவிலே நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. சகோதரர்கள் வழியிலே நல்ல நல்ல தகவல்கள் வரும்.
புதிதாக வீடு வாங்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த வீட்டு பத்திரங்களை முழுமையாக பார்க்காமல் வீடை வாங்கக்கூடிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கேது பகவான். ஓம் கேதுவே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 106 முறை சொல்லி வாருங்கள். தினமும் 106 முறை சொல்லணும். ஓம் கேதுவே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொல்லி வந்தால் எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்து விளங்கி மிகச்சிறந்த வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்துடைய 3வது நாளிலிருந்து நல்ல நல்ல விஷயங்கள் உண்டு. பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு 26ஆம் தேதி உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு சந்திர பகவான் வந்து விடுவார். பல நன்மைகள் நடக்கும். 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் சந்திராஷ்டம தினங்கள். ஆகவே புதிய முயற்சிகள் செய்வதை இன்றைய நாளில் தள்ளி போடணும். பயணங்கள் செய்வதையும் தள்ளி போடணும். மனசு அமைதியா வச்சுக்கோங்க. நல்லா தியானம் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரம். 24ஆம் தேதி வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மௌனமா இருக்கணும். யாரையும் பகச்சிக்க கூடாது. உங்கள்ட்ட பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்க சம்பள விஷயத்துல பிரச்சனை பண்ணக்கூடாது. மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட இப்பொழுது ஊழியர்களுடைய சம்பளத்துல பிடித்தங்கள் செய்கிறார்கள். நீங்க பூராட நட்சத்திரமா இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. ஏழைகள் வாழ்க்கையிலே கை வைத்து விடாதீர்கள். அந்த பாவம் கொடிய பாவம். இந்த வாரத்துடைய 24ஆம் தேதியும் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கணும். லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். இந்த காதல் வயப்பட்டவர்கள் இந்த நாளில் எச்சரிக்கையா இருக்கணும். சில கையவர்களை நம்பி மோசம் போகக்கூடிய சூழல் அந்த நாளில் உண்டு. பெண்கள் கவனமா இருக்கு. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பொருள் வரவு வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்க பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்த பிறகு பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நண்பர்களால் நல்ல உதவி ஏற்படும். புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் வேலை இழப்பு சம்பந்தங்களில் விஷயங்கள் ஆட்பட்டவர்கள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இப்பொழுது உருவாகும். இப்பொழுது உங்களுடைய நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை வாய்ப்பு, புதிய வேலையை தேடக்கூடிய முயற்சியில் நீங்க இருப்பீங்க. வெற்றி காண்பீர்கள். பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இப்பொழுது நிறைய எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில இருப்பார்கள். அது குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, அதில் கூடுதல் கவனம் பெண்களுக்கு தேவை. இந்த வாரத்தை பொறுத்தவரை தாயாருடைய உடல் நலத்திலே நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல தண்ணீரை வீணாக்காதீர்கள். மிக மிக முக்கியம். இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரம் தண்ணீரை வீணாக்கி விடாதீர்கள். அதே போல பொதுவாகவே நாங்க சொல்லுவோம், இந்த தண்ணீரை விற்கக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கவனமா இருங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிசினஸ், அந்த தோல் ஒரு பிசினஸுக்காக நம்ம எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. தோல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்களும் கவனமா இருக்கணும். அப்படி பலரை நான் வாழ்க்கையில பார்க்கிறேன். ஜோதிட ஆலோசனைக்கு வரக்கூடிய ஒரு அன்பர் சொல்லுவார், அவர் மிகப்பெரிய லெவல்ல எனக்கு இருந்தவர். என் வாழ்க்கையில நான் கொடி கட்டி பறந்தேன் சார். ஆனால் என்னுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்படித்தான் அப்படித்தான் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் விட்டுட்டேன் சார். பிரச்சனைகள் பெருசாகி இப்ப நான் தவிச்சிருக்கேன் சார். தோல் சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர். சில விஷயங்கள் விற்கக்கூடாது. தண்ணீரை விற்பது கூட பாவம். இலவசமாக கொடுக்கணும். பிறருக்கு தண்ணீர் கொடுக்கணும். தாகம் தணிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கணும். அப்படித்தான் ஒரு பிசினஸ் நம்ம பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று பரிகாரங்களை உங்க ஜோதிடத்தை கேட்டுக்கோங்க. அருமையா சொல்லி தருவாங்க. ஜோதிடர்கள்ட்ட கேட்கணும், இந்த தொழில் தானே நான் செய்ய வேண்டியிருக்கு, தவிர்த்து விடுங்கள். 100% ப்ராப்ளம் வரும்னா சொல்லிடுவாங்க. தவிர்த்துருங்க. மாற்று பரிகாரம் இருந்தால் அதை சொல்வார்கள். அதை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த பூராடம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வியாபாரத்திலே இந்த வாரத்துடைய 3வது நாளுக்கு பிறகு லாபங்கள் கூடும். பிள்ளைகள் வழியிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும்.
எதிர்பார்த்த படிப்புகள் மாணவர்களுக்கு அமையும். சிலருக்கு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கும். அதனால உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். பெண்கள் சிலருக்கு இப்ப ஹார்மோன் ப்ராப்ளங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை. அதே போல போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்க வேண்டும். சிலர் போக்குவரத்து விதிகளை மீறுவீர்கள். காவல்துறை சட்டங்களை நீங்கள் மீறுவதனால் இப்பொழுது போலீஸுக்கு ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம். அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதுகளுக்கு கூடுதல் கவனம் கொடுங்கள். ஹெட்செட்டை எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. காதுகள் பாதிக்கப்படலாம். இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதில் கூடுதல் கவனம் தேவை. இந்த வாரத்திலே உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜனகை மாரியம்மனை வழிபடணும். ஜனகை மாரியம்மனை வழிபட நன்மைகள் வரும். ஜனகை மாரியம்மனை நீங்கள் மனதாலே மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். என்ன பண்ணலாம்னா ஜனகை மாரியம்மனையே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிவார்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்துடைய துவக்க நாளே உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் தான். சாதக தாரையில தான் இந்த வாரம் துவங்குகிறது. மிகுந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல வாரம். உங்கள் மீது அனாவசிய பழிகள் எதிர்த்து பாத்தீங்களா? அலுவலகத்திலேயே உங்க மேல சில பழி, பிசினஸ்ல உங்க மேல பழி, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையிலே சில சந்தேக கோடுகள், அதனால மனநிம்மதியற்ற தன்மை, இதெல்லாம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருந்துட்டு பாத்தீங்களா? அதுலதான் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அலுவலகத்துல உயரதிகாரியோட ஒரு மோதல் போக்க ஆரம்பிச்சிருச்சு. டீம் லீடரோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்லீங்களா? ஒரு பனிப்போர் சிலருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவர்களும் இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். மாணவர்கள் பலருக்கு தேர்வுகளின்றி பாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகும். பழைய மதிப்பெண்ணே போதும், அந்த அடிப்படையில் பாஸ் ஆகிருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். உயர்கல்வி பல மாணவர்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருப்பீர்கள். பொருத்தமான பாடத்தை தேர்ந்தெடுத்து சேர்ந்துக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்தை அன்பர்களுக்கு சூரிய பகவான் ராகு ஓடு சேர்ந்திருப்பது உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளணும். பிரம்மாண்ட முயற்சிகள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பீர்கள். இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாயு தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். அதுல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். கவனம் எடுத்துக்கிடணும் தான் நான் சொல்றேன், தவிர பயப்படணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே, இப்ப நீங்க தனுசு ராசிக்கார உத்திராட நட்சத்திரமா இருந்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி குரு பகவான். மகர ராசி உத்திராட நட்சத்திரமா இருந்தால் ராசியிலே குரு பகவான் வக்கரமா இருக்கார். உங்கள் பிள்ளைகளுக்கு பயத்தை ஊட்டி வளர்க்காதீர்கள். பலர் வீடுகளில் பிள்ளைகளை பயங்காட்டியே வளர்ப்பாங்க. சிலர் பார்த்துருக்க இருட்டு ரூம்ல பிள்ளைகளை அடைச்சு வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பிள்ளைய இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. எனக்கு பையன் கத்துற சத்தம் நிற்கிறேன்னு கேட்டேன். அவனுக்கு புத்தி வரணும்னு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். அது மிகப்பெரிய மனக்கோளாறுகளை உருவாக்கின்றது. அதெல்லாம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற போது கடுமை காட்டி வளர்க்கக்கூடாது. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லித்தாங்க நான் வளர்க்கிறேன். வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் சாதிப்பது என்பதை சொல்லிக் கொடுங்கள். எப்பவுமே கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது. கஷ்டங்களை அவர்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கா உங்க பிள்ளைகள் பார்த்தே புரிஞ்சு கொள்வார்கள். அவர்களுக்கு வெறும் நெகட்டிவையே வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்க கூடாது. பாசிட்டிவ் விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் வளர்ப்புல. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதாரத்திலே உயர்வுகள் ஏற்படும், பல நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்திலும் புதிய முயற்சிகள் செய்து வெற்றிகளை காண்பீர்கள். நட்பு வட்டாரத்திலே உங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகள் விலகும். அந்நிய தேசத்திலே வாழக்கூடியவர்கள் பலர் தாய் திருநாடு இப்பொழுது விரும்புவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சம்பள விஷயங்களிலே சில கடுமைகள் காட்டப்படும். அதிலையும் கூடுதல் கவனமா இருங்க. சிக்கனமா செலவழிங்க, அது உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வீரபத்திரரை வழிபட வேண்டும். ஓம் வீரபத்திரரே நமகா என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள். நன்மையெல்லாம் பெருகும். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரத்தில் 2வது
வெற்றிகள் உண்டா? 24ஆம் தேதி உங்களுக்கு ஒரு யோகமான நாள். அதே நேரத்தில் 25, 26 தேதிகள் இந்த சந்திராஷ்டமம் வருது பாருங்க. அதுல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. பயணங்களை தவிர்க்கலாம். உங்களுடைய நண்பர்களோடு பழகுகிற போது மென்மையாக பழகலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் அக்கறை எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக லாபங்கள் பெறுவார். படைப்பாளிகள் புதிய படைப்புகளின் மீது அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத பல நல்ல தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாவதையும் இப்பொழுது காண்பீர்கள். தொழில் முடக்கங்கள் நீக்குவதற்குரிய வழிமுறைகளை இப்பொழுது சிந்திப்பீர்கள். போதைப் பொருள் வழக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கவனமா இருங்க. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கும், சிலருக்கு அது வழக்கமாவே இருக்கும். மது குடிக்காம இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க கவனமாக இருங்க. உங்க 6வது ஸ்தானத்தில் ஒரு ராகு பகவான் இருக்க, செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்துருவார். அதை கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் என்பது லாகிரி வஸ்துக்களுக்கு ஆட்பட்டவர்கள். அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்மைகள் நிகழும். உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றமான தகவல்கள் வந்து சேரும். சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கூர்மையான பொருட்கள், கத்தியோ ஊசியோ பயன்படுத்துகிற போது கூட கவனமாக இருங்க. ஏழைகளுக்கு நிறைய தான தர்மம் செய்யுங்கள். பொருளாதாரத்திலே நலிவுற்றவர்களுக்கு உதவுவது மிக நன்மையாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் பெருக. இந்த வாரத்திலே முனீஸ்வரனை வழிபடுங்கள். காவல் தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய பண்பாட்டோடு இணைந்தது. ஒருபோதும் நம்முடைய தமிழ் பண்பாட்டை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழால் வாழ்கிறோம். தமிழர் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். என்னைக்குமே நம்முடைய தமிழ் பண்பாட்டை நம்ம மறந்துவிடக்கூடாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம்முடைய கவிஞர் பாடியிருக்கார் இல்லையா? அதனால நம்முடைய பண்பாட்டை மதிக்கணும். காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய நம்முடைய தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாக்கணும். நீங்கள் முனீஸ்வரனை இந்த வாரம் வழிபடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஓம் முனீஸ்வரனையே போற்றி என்று 108 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெறும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாரம். சிலருக்கு தங்கம் வாங்குவதில் இப்போ ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல தங்க நகைகள் வாங்குவதில் பெண்களுக்கு ஆர்வம் கூடும். வீட்டுக்காரர்கிட்ட கல் பதிச்ச நகைகள் வேணும்னு இப்ப கேட்பீங்க. நல்ல ஆபரணம் வாங்கணுங்க, நல்ல ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. இப்படியெல்லாம் உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தினீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. நம்பிக்கை மோசடிகள் உங்களை இப்போ சூழ்ந்திருப்பாங்க. தவறான வழியில பணஞ்ச பாதிப்புகளுக்கு சில வழிகாட்டுவார்கள். உங்க மனசும் அதை விரும்பும். அதை மட்டும் எச்சரிக்கையா இருக்கு. தவறான வழியில பிசினஸ் செய்ய நினைச்சு ஜெயிச்சவங்க கிடையாது. எங்கோ ஒரு வகையில் அது சரிக்கிறோம். உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய சாரத்துலதான் இப்போ ராகு பகவான் இருக்கிறார். மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி பிள்ளைகள் வளர்ப்பிலும் அக்கறை தேவை. பிள்ளைகளுக்கு இப்ப சிலருக்கு தவறான பழக்கங்கள் இருக்கலாம். அதை நேர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணவிலே நீங்கள் அன்னாசி பழத்தை, மாம்பழத்தை இதெல்லாம் அதிகம் பயன்படுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உருவாவதற்கு இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பேருதவியாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை வீட்டை அலங்கரிப்பதிலும் அழகு சாதன பொருட்களை வாங்குவதிலும் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலுமே அதிக ஈடுபாடு இப்பொழுது மிகுந்திருக்கும். அதை போல தொழில்துறையிலே பெண்கள் சாதிக்கக்கூடிய வாரம். குடும்பத்தை அழகுற பாங்குற நீங்கள் நடத்துவீர்கள். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்பொழுது படிச்சிடுவீர்கள். இந்த வாரத்தில் மாணவர்கள் கல்வியிலே அதிக ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். வடிவுடை அம்மனை வழிபடுங்கள். ஓம் வடிவுடையாளே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 54 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும். சதயம் நட்சத்திர அன்பர்களே, சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் புதியதாக தொழில்
தேடுவீங்க. பலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். 24ஆம் தேதி 25ஆம் தேதி 2 நாளும் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தலாம். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்க. அப்போ உடல் நலத்தில் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பிரம்மாண்ட முயற்சிகள் செய்வதை கொஞ்சம் தயவு செய்வது இந்த வாரம் தவிர்க்க. இந்த வாரத்துக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். அதே போல உங்களுடைய வீட்டில் நீங்க காஃபி சாப்பிடுறது போல பால் சாப்பிடுங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் இட்டு பசும்பாலாக சாப்பிடுங்கள். இது ஒரு சூட்சும பரிகாரம். பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்க சதய நட்சத்திரத்துக்காரங்களா நீங்க இருந்தீங்கன்னா ஓமவல்லி கற்பூரவல்லியை சேர்த்துக்கிடணும். சிலருக்கு இப்போ சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொலைநோக்கி கொண்டிருக்கும். கற்பூரவல்லி ஓமவல்லியை அதிகம் சேர்க்கணும். உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உடல் ரீதியாக ஏற்படும். ரொம்ப உடம்பு வெயிட் போட்டவங்க கூட கற்பூரவல்லியை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தா வெயிட் குறையிறது கூட பார்க்க முடியும் இல்லைங்களா? உங்களுடைய பாட்டி வைத்தியத்தில் அதை சொல்றாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. 26ஆம் தேதியிலிருந்து நண்பர்களால் பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டிலே வாழக்கூடிய உங்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய படிப்புகளின் மீதான ஈடுபாடு மாணவர்களுக்கு பெருகும். புதிய படிப்புகளின் மீதான நாட்டம் பெருகும். உங்களுக்கு ஏற்ற படிப்பை நோக்கி நீங்கள் சிந்திப்பீர்கள். அதில் சேர்வதற்குரிய முயற்சிகள் பண்ணுவீர்கள். நிறைய பேர் இப்ப நைட் நேரம் ரொம்ப நேரம் முடிச்சிருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்க நைட்டு நீங்க ரொம்ப நேரம் முடிப்பதனால உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும். நைட்டு அதிகம் முடிப்பதனால நம்மளுடைய உடல்ல சிலருக்கு ஹார்மோன் குறைவு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அந்த சதய நட்சத்திர அன்பர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பவுமே ஹார்மோன் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு சதய நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க நைட் நேரத்தில் அதிக நேரம் முடிக்காதீங்க. சரியான நேரத்துக்கு படுங்க. வெள்ளமே எழுந்துறீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். ஓம் அண்ணாமலையாரே போற்றி என்ற மந்திரத்தை தினம் 108 முறை சொல்லி வாருங்கள். நன்மைகள் எல்லாம் பெருகும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையிலே மிக நல்ல தருணங்கள் நிறைந்த வாரம் இந்த வாரம். வேலை தேடுறவங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலேயே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நெஞ்சில சளி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் சிலருக்கு நெஞ்சில சளி தேங்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த வாரம் நம்முடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியும், யூக்லிப்டஸ் ஆயில போட்டு ஆவி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்டிலேயே செய்து பார்ப்போம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துடைய இறுதி சில நாட்கள் மட்டும் உங்களுடைய பொருளாதார விஷயங்களிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். யாரையும் பகைச்சிக்க கூடாது. மற்றபடி இந்த வாரத்தில் நல்ல வருமானம் வந்து சேரும். குழந்தைகள் வளர்ப்பிலே அதிக அக்கறை காட்டுவீர்கள். உங்களுடைய அன்பை அதிகம் பொழியக்கூடிய நீங்க இந்த வாரமாக உங்கள் வீட்டில் இந்த வாரம் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். பலருக்கு கண் திருஷ்டி படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் தென்படுகிறது. கண் திருஷ்டி பிரச்சனையினாலே பலர் பாதிக்கப்படுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தொடர்ச்சியா நீங்கள் என்னிடம் தொலைபேசியில ஆலோசனை கேட்கிறீங்க. அன்பர்களே, கண் திருஷ்டி பிரச்சனையை விலகுவதற்கு நம்மளுடைய கணபதி தொலைக்காட்சியிலே நான் தனி பதிவு போட்டிருக்கிறேன். தினந்தோறும் நல்ல நேரம்னு ஒரு நிகழ்ச்சி கொடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தை சொல்லி வருகிறோம். கண் திருஷ்டி விலகுவதற்குன்னே ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறோம். நம்ம கணபதி டிவியில அதை தேடி பாருங்க. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா கூட அதுல அந்த பரிகாரங்கள், பலர் தரும் பரிகாரங்கள் முடிஞ்சிருப்போம். அந்த பரிகார பகுதியில போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயமும் சேரும். உங்களுக்கு கண் திருஷ்டி விலகக்கூடிய பரிகாரம் இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் விலகும். புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரம் சிறக்கும். பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோணியம்மன். ஓம் கோணியம்மனே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 16 முறை சொல்லி வாருங்கள்.
நன்மையெல்லாம் நிகழும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிற வாரம். வியாபாரத்துல எதிர்பார்க்கிற நன்மைகள் நிகழ்வதை கண்கூடா பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் மிகச்சிறப்பா இருக்கும். இந்த வாரத்துல ரொம்ப மகிழ்ச்சி தரும். பிசினஸ்ல நல்ல நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் இருக்கும். நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்துல கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். எண்ணியதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்லதொரு வாரமாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி. ஓம் ராஜ கணபதியே நமகா என்ற மந்திரத்தை தினமும் 66 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில பெருகும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாரம். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். நண்பர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவிலே இருந்த கசப்புணர்வுகள் மறையும். பெட்டி கடைக்காரர்களுக்கு லாபம் பெருகும். நடைபாதை வியாபாரிகளுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும். நயவஞ்சகர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலேயே சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வரும். அரசு பணியாளர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களிடம் கனிவாக பழகிக் கொண்டால் உங்களுக்கு வெற்றிகள் பெருகும். இந்த வாரத்தில் தாய் தந்தையர் உடல் நலத்திலும் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமான இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர். ஓம் நெல்லையப்பரே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 16 முறை சொல்லி வாருங்கள். எல்லா வகையான வெற்றிகளும் பெருகும். 27 நட்சத்திரங்களைச் சேர்ந்த நண்பர்களே, நமது வார பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.